வணக்கம் நண்பா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது அடுத்து ரீரிலீஸ் ஆகக்கூடிய 4 தரமான பெரிய படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வரிசையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அக்டோபர் 31 பாகுபலி ராஜமௌலியோட டைரக்ஷன்ல பிரபாஸ் நடிச்சிருக்க இந்த பாகுபலி படத்தை ஒரு எபிக்கா ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது பார்ட் 1 பார்ட் 2 இந்த ரெண்டு படத்தையுமே சேர்த்து ஒரே படமா ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டியூரேஷன்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த ரெண்டு பாகங்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 2000 கோடிகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்கு. இந்த ரெண்டு பாட்டையும் சேர்த்து ஒரே படமா ரிலீஸ் பண்ணும்போது மறுபடியும் ரீரிலீஸ் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய ரிலீஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில எதிர்பார்க்கப்படுது. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது நம்ம தல அஜித்தோட அட்டகாசம் படம் தாங்க. நார்மலா படங்கள்லாம் கிளாஸ் ஆகி நீங்க பாத்திருப்பீங்க. ரீரிலீஸ்ல கிளாஸ் ஆகுறது உண்மையில பயங்கரம் தாங்க. அதுவும் பாகுபலி படத்தோட நம்ம அட்டகாசம் படம் கிளாஸ் ஆக போகுதுங்க. அட ஆமாங்க, இந்த படமும் இந்த மாசமான லாஸ்ட் அக்டோபர் 31 தான் ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம். அடுத்ததா தளபதி விஜயும் நடிப்பின் நாயகன் சூர்யா அவர்கள் இணைந்து நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படம். இந்த படத்தை நவம்பர் 21 ரீரிலீஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரீசெண்டா தான் குசிங்கிற படம் ரீரிலீஸ் ஆனது. அது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஃபைனலா சூர்யா ஃபேன்ஸ்ல ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அஞ்சான் படத்தோட ரீரிலீஸ் தாங்க. இதை ரீரிலீஸ்னு சொல்றதை விட ரீ எடிட்னு சொல்லலாம். இந்த படத்தை லிங்குசாமி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. இந்த படத்தை ஹிந்தியில பாத்தீங்கன்னா ரீ எடிட் பண்ணி ஒரு பயங்கரமான வியூஸ் போனுச்சு, பயங்கரமா இருந்துச்சு, இந்த படம் பயங்கரமா இருக்கு, நீங்க வேணா பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருல. ஆமாங்க, அவர் சொன்னதை நிரூபிச்சிட்டாருங்க. இந்த படத்தை ரீ எடிட் பண்ணி வச்சிருக்காராம். இந்த படம் பாத்தீங்கன்னா அஞ்சான் படம் நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்காது, இது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு. ரீ எடிட் பண்ணி கரெக்டா நவம்பர் 28 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே நண்பா, வெயிட் பண்ணி பாப்போம். இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க, இப்போ நம்ம பார்த்த 4 படங்கள் ரீரிலீஸ் ஆகக்கூடிய பெரிய படங்கள்ல இருந்து எந்த படத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த விஷயம் தெரியாதா உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ நண்பா.